படம் நல்லா தான் இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள். மியூசிக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பார்ட் 2க்கு ஒரு லீட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க படம் இல்லை ப்ரோ, நான் கொஞ்ச நேரம் தான் பார்த்து தூங்கிட்டேன். அப்புறம் இவருக்கு எல்லாம் தான் ப்ரோ இருந்துச்சு படம். கடலை காமிச்சாங்க, கொஞ்சம் லாக் ஆகுதுங்களா? இல்லை ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தார் ரெடி எவ்வளோ கொடுக்கலாம்? 4.5 தரலாம். 4.5. ஏன் படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கா? இல்லை, நான் லேக்லாம் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, கிராஃபிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸு அப்பப்போ நடுவில் வந்துட்டு போகுது, அவ்வளோதான். ஆனால் லேக் அடிக்கல, பயம்லாம் இருக்குது. ஆனால் பயம்லாம் இருக்குது. மியூசிக் ஒர்க் ஆகுதுங்களா? ஒர்க் ஆகுது, நல்லா தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நல்லா ஓகே ப்ரோ, ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லை. ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. ஜாக் ஸ்பேரோ மாதிரி இருக்கா? ஜாக் ஸ்பேரோ அந்த பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன்லாம் இல்லை. இது வந்துட்டு பழைய தமிழ் படம்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, எம்ஜிஆர் படம்லாம், தங்கத்தை தேடுறது, கடலில் போய் கொள்ளையடிக்கிறது, அதை வச்சு இது வந்து ஒரு மாதிரி துரோகத்தை எடுத்துகிட்டு வந்து பண்ணி அந்தமாரி கேவலமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு தான் ஓகே. மியூசிக்கு விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. ஒரு 7 கொடுக்கலாம். 6, 7. நல்லா இருக்கு, ஆக்டிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. திவ்யா பாரதி, ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காங்க. ரொமான்ஸ்ல பயங்கரமா இருக்கு. நல்லா தான் இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. சொல்லிருக்காங்க படத்துல ஆல்மோஸ்ட் ஸ்டோரி இந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இல்ல, ஜிவி பிரகாஷோட ஆக்டிங், ஜிவி பிரகாஷ் நல்லா அடிச்சிருக்காங்க. படத்துல என்ன சொல்லிருக்காங்க? பேராசை பெருநஷ்டம் அந்த இது, அதான் கான்செப்ட் பார்த்தோம், அதான் சொல்லியிருக்காங்க. அது ஃபேண்டஸியாக இருக்குது, ஃபேண்டஸியாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்கு. பேச்சுலர் படம் பாத்தீங்க, இது வந்து இல்லை அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்காது, டோட்டலாக வேற ஸ்டோரி இது. ஓகே. திவ்யா பாரதி எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி இல்லை ப்ரோ, நல்லா தான் எதிர்பார்த்து வரீங்களா? ஃபுல்லாக கடலே காமிச்சிருக்காங்க, போர் அடிக்கும். ஆமாம், கடலே வாட்ஸ் போர் அடிக்குது. ஜாக் ஸ்பேரோ படமே பிடிக்கல ப்ரோ எனக்கு ஃபுல்லா. பார்ட் 2க்கு ஏதோ லீட் கொடுத்து ஆமாம், ஆனால் பார்ட் 2 சும்மா 2 செகண்டுக்கு மட்டும் இந்த கடல் ஒன்றும் ஓயாதுன்ட்டு முடிச்சிட்டானுங்க, அவ்வளோதான். எல்லாமே ஃபுல்லாக கடல் சீன் தான் ப்ரோ, செகண்ட் ஹாஃப் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே கடல் தான்.